இந்த வாழைப்பழத்தை வெறும் 29 ரூபாய்க்கு வித்தேனே, என்கிட்ட வாங்கிட்டு போனவரு 52 ரூபாய்க்கு வித்தா பரவாயில்ல, 52 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காரே என கலங்கிய ஏழை வியாபாரியை தேடி செல்லும் பேருதவி. அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஏல மையம் ஒன்று கடந்த வாரம் இந்த வியத்தகு ஏலத்தை நடத்தியது. சுவரில் டேப் போட்டு ஒட்டி வைக்கப்பட்ட இந்த வாழைப்பழம் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு சுமார் 6.2 மில்லியன் டாலருக்கு, இந்திய ரூபாய் மதிப்பில் 52 கோடிக்கு ஏலம் போனது. பிரபல கைவினை கலைஞரான மொரிசியோ கட்டலன் என்பவர் இந்த வாழைப்பழத்தை சுவரில் ஒட்டி ஏலம் விட்டிருந்தார். இந்த படைப்புக்கு காமெடியன் என பெயர் வைத்திருந்தார். இந்த படைப்பின் அடிப்படை சாராம்சம் அதில் கருத்தில்தான் அமைந்துள்ளதே தவிர வாழைப்பழத்தில் அல்ல. இதனை வாங்குபவர்கள் வாழைப்பழத்தையும் டேப்பையும் மட்டும் வாங்கவில்லை, அதனை மறு உருவாக்கம் செய்யும் அறிவுசார் உரிமையையும் பெற்றுள்ளதாகவும், இதே போன்று வாழைப்பழத்தை சுவரில் ஒட்டி அதை காமெடியன் என பெயரிடுவதற்கான காப்புரிமையும் வழங்கப்படும் என்று ஏலம் அறிவிக்கப்பட்ட நிலையில், சீனாவை சேர்ந்த கிரிப்டோ கரன்சி தொழிலதிபரான ஜஸ்டின் சன் என்பவர் அதனை 52 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளதாக தகவல் வெளியானது. இதனையொட்டிதான் அந்த வாழைப்பழத்தை வெறும் 29 ரூபாய்க்கு ஒருவர் விற்பனை செய்துள்ளார் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. அமெரிக்காவில் வசிக்கும் வங்காளதேசத்தை சேர்ந்த ஷா ஆலம் என்பவர் இந்த பழத்தை கட்டலனுக்கு விற்றிருக்கிறார். 75 வயதான ஏழை வியாபாரியான அவர் அந்த வாழைப்பழம் 52 கோடிக்கு ஏலம் போனதை கேட்டு கண்ணீர் விட்டு அழுதாராம். இதுவரை தான் அத்தகைய பணத்தை பார்த்தது இல்லை என்றும் அவர் ஊடகங்களிடம் பேசியிருந்த நிலையில், இது குறித்து அறிந்த தொழிலதிபர் ஜஸ்டின் சன் அந்த வாழைப்பழ வியாபாரிக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாழைப்பழங்களை வாங்கி உலகம் முழுவதும் இலவசமாக அவற்றை வழங்குவேன், அது குறித்த காணொளியை விரைவில் வெளியிடுவேன் என கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.